Hello my dear friends, welcome to my channel. இன்னைக்கு நாம ஒரு மரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த மரத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் டியூலிப் ஃபவுண்டன் ட்ரீன்னு கூட சொல்றாங்க. தமிழ்ல வந்து கோழிக்கொண்டைங்கற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சரியா இந்த மரத்தோட பெயர் வந்து தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இலையெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. கீழ இருந்து பெரிய மரமா வளர்ந்திருக்கு பாருங்க. இதே காட்டுறேன் பாருங்க, நல்ல பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த மரத்தை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இந்த மரம் வந்து கொசு வர விடாது கார்டனில் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருந்தேன். யூஸ்வலாக இவ்வளோ தூரம் நாங்கள் வளரவே விட மாட்டோம், சின்னதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டே இருப்போம். ஸோ இந்த டைம் அப்படியே வளர்ந்துடுச்சு, நாங்களும் விட்டுட்டோம். சடனாக பார்க்கும்போது இந்த மாதிரி அழகாக பூ பூத்துருந்தது. ஸோ அதை பார்த்தோன்னே தான் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா சூப்பராக இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பூ பூத்துருந்தது. பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை மாதிரியே இருக்குது. அதனால் கோழிக்கொண்டை பூன்ஸ் கூட மரம்னு கூட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃப்ளவர் பட்ஸு. இந்த விதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதான் வந்து ஃப்ளவர் பட்ஸு. அந்த பட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பூ வருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரில் பூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த பூ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்குமே இப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கீழே விழுகும். பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுறேன் பாருங்கள், எங்கள் கார்டனில் கீழெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உதிர்ந்து கீழே விழுகும். இதை ஏன் ஃபவுண்டன் ட்ரீன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விதை மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர் பட்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஃப்ளவர் பட்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி அக்யூமுலேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஃபவுண்டன் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ளவர் வந்து அப்படியே எடுத்து நம்ம புண்ணு இருந்ததுன்னா அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த புண்ணு சீக்கிரமாக ஆறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பெனிஃபிட்டு இந்த ஃப்ளவரில். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை அதுக்கப்புறம் இந்த ரூட்டு இதெல்லாமே வந்து மலேரியா, ஹெச்ஐவி இதுக்கெல்லாம் வந்து மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் அண்டு லீவ்ஸோட பெனிஃபிட்ஸு. பட்டு எந்த அளவுக்கு இந்த மலேரியா ஹெச்ஐவி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இதுதான் இதோட பெனிஃபிட்ஸு. ஸோ இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குங்கிறனால சரி நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.